வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு பாடம் கணக்கு இயற்கணிதம் பயிற்சி 3.2 1ஆம் கணக்கு பார்ப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் 3 கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இதில் ஒவ்வொன்றா செய்வோம். 18 m⁴ பிராக்கெட் பை 2 m⁻3 n⁻3 ஈக்குவல் டேஸ் m⁻1 n⁻5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நாம் வகுத்தோம்னா இந்த இயற்கணித கோவை 2 நாம் வகுத்தோம்னா நமக்கு இங்கே இருக்கிற ஆன்சர் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேஸாக இருக்குது. இப்போ இதை நிரப்புவோம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பார்ப்போம்ப்பா. நம்பர் இங்கே 2ஆம் வாய்ப்பாடு, இங்கே 18 இருக்குது. வாய்ப்பாடு வச்சு நம்ம 18 வகுத்தா என்ன வரும்? 9 2 18. அப்போ இந்த டேஸில் நமக்கு நம்பர் 9. சரி, இப்போ m⁻4 m⁻3 இது நமக்கு எப்படி பார்க்க வகுத்த அடுக்கு விதியில் a⁻m பை a⁻n அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? a⁻m - n அடுக்கு விதியில் வகுத்தல் விதி எப்படி வரும்? a⁻m - n வகுத்தலாக இருந்துச்சுன்னா கழிப்போம். இதே பெருக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம் அடுக்க. இது போன பயிற்சியில் பார்த்தோம். a⁻m + n பெருக்கலாக இருந்துச்சுன்னா. இப்போ வகுத்தலான்னா கழிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், மேலே இருக்குது. எங்கே பெரிய நம்பர் இருக்கோ அங்கே கொண்டு போய் நம்ம கழிச்சிக்கலாம்ப்பா. இங்கே மேலே 4 இருக்குது, கீழே 3 இருக்கா. அப்போ நமக்கு கழித்தா என்னடாம கிடைக்கிது? இங்கே 1. 4லேருந்து 3 போச்சுன்னா மேலே 1 m⁻. அது கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு n வரணும். சரியா? n தான் இருக்கணும் இந்த இடத்துல. இப்போ n⁻, இங்கே கீழே என்னென்னமா கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நம்பர் இருந்தால் நமக்கு ஆன்சர் 5 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8. பாருங்களேன், 8லேருந்து 3 கழிச்சா நமக்கு ஆன்சர் 5 கிடைக்குமாப்பா? ஓகே. அப்போ நான் இதனுடைய ஆன்சர் இந்த ப்ராக்கெட்டில் n⁻8, இங்கே என்ன வருது? 9. ஓகேவா? அடுத்து 2ஆம் கணக்கு l⁻4 m⁻5 n⁻, பிராக்கெட் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். பை 2l m⁻, பிராக்கெட் n⁻6 சீக்வல்ட்டு l⁻3 m⁻2 n பை பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே நம்பர்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை அடிக்கிறாப்பலாம். அப்போ இந்த 2 இருக்குது. இந்த 2 என்ன வரப்போகுது? கீழே அப்படியே வந்துடணும். சரியாப்பா? 2 ஃபஸ்ட்டு இருக்கட்டும். அடுத்து l பாருங்கள், l⁻4 இங்கே l⁻, என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 1. அப்படின்னா கழிச்சுக்க போகிறோம். கழிச்சு என்ன பண்ணும்? l⁻3. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அடுத்து m⁻5 இந்த ப்ராக்கெட்டில் என்ன வந்துச்சுன்னா ஆன்சரில் நமக்கு 2 வந்திருக்கோம். அப்படின்னு பார்த்தா 5லேருந்து நம்ம 3 கழிச்சிருக்கணும். சரியாப்பா? அப்படி இருந்தால் தானே நமக்கு ஆன்சர் m⁻2 வரும். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து n⁻, இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 6 இருக்குது. அப்படின்னா n-னுடைய மதிப்பு அடுக்கில் என்ன இருந்துச்சுன்னா அதுலேருந்து 6 கழிச்சிட்டா n⁻, ஆன்சர் 1 நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கணும்? 7. ஓகேவா? ஓகே. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். 3ஆம் கணக்கு 42 a⁻4 b⁻5 பிராக்கெட் பை 6 a⁻4 b⁻2 சீக்வல்ட்டு பிராக்கெட் b⁻, பிராக்கெட் c⁻2. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா AB 2 மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே BC இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு C வேறு வரணும் அர்த்தம். சரியாப்பா? சரி, இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன வருதுன்னு பாருங்கள். நம்பர்ஸை சுருக்குவோம். 6ஆம் எப்படி வச்சு செஞ்சோம்னா 1 6 6 37 42 7 42 வருதான். அப்படின்னா இங்கே வர்றது நமக்கு 7. சரியா? இங்கே a⁻4 இங்கே a⁻4 அப்படின்னா கேன்சல் பண்ணலாமா? a⁻4லேருந்து 4 கழிச்சு நமக்கு என்னப்பா வருது? 0. அதனால் அவங்க ஏக்கு நமக்கு கொடுக்கல. அப்போ நம்ம b⁻5 b⁻2 இங்கே என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். அடிமானம் சமம்னா அடுக்கு என்ன பண்ணலாம்? கழிக்கலாம். அப்போ 5லேருந்து 2 போச்சுன்னு இங்கே என்ன இருக்குது? 3. அடுத்து சி இங்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே இல்லை. அப்போ நான் சி போடுங்க. சி அடுக்கு என்ன வரப்போதுன்னு பார்த்தா கீழே நமக்கு சி எதுவுமே இல்லை. அப்போ நான் இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கும் நமக்கு சமமாக தான் இருக்கணும். அப்போ நான் c⁻2 போட்டுடலாம் மேடம். அப்போ இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ.